இன்னொருத்தங்க நிர்மலா என்ன கேள்வி கேட்காங்க? கிவ் சொல்யூஷன் ஃபார் பிரக்சிசம் டியூரிங் நைட் ஸ்லீப். அப்படின்னா என்னது? பிரக்சிசம்னா பல்ல நர நர நரன்னு கடிக்கிறது. ஓகே, யாருக்கெல்லாம் உண்டு? சின்ன பிள்ளைகள் உண்டு, என் பிள்ளைகளுக்கு உண்டு எஸ்பெஷலி. எஸ், என் ஹஸ்பண்டுக்கும் உண்டு. எனக்கு நைட்டு செல்விட பயமா இருக்கும். நெரு நெருன்னு இப்படி பல்ல கடிக்கிறாங்களே, பக்கத்துல படுத்திருக்கேன், என்னைய கடி கடின்னு கடிச்சிடக்கூடாது. எஸ், மைண்டு சூப்பர் க்ரௌடடா இருக்கும். என் ஹஸ்பண்ட் இன்று வரைக்கும் என்ன 67 வயசு முடிஞ்சு 68 வயசு ரன்னிங். கடின உழைப்பாளி, கடின உழைப்பாளி. என்னைய தாங்கி பிடிப்பாங்க, என் மூத்த மகனை தாங்கி பிடிப்பாங்க, என் இளைய மகனை தாங்கி பிடிப்பாங்க, பிஸ்னஸ்ல தாங்கி பிடிப்பாங்க, இண்டிவிஜுவலா தாங்கி பிடிப்பாங்க. பேர பிள்ளைகளை, தாயை இழந்த என் பேர பிள்ளைகளை தாங்கி பிடிப்பாங்க. ஓகே, இஸ் அ சூப்பர் சப்போர்ட்டர், இஸ் அ ஹார்ட் ஒர்க்கர் அண்ட் எல்லாத்துக்கும் ஹீஸ் அ லவபிள் பர்சன். தப்பு கண்டுபிடிக்கவங்க தப்பு கண்டுபிடிக்க தான் செய்வாங்க, மற்றபடி ஹீஸ் அ டைமண்ட். ஓகே, ஸோ பல்ல நறுன்னு கடிப்பாங்க. அப்போ நான் என்ன செய்வேன்? மெலட்டோனின் சாப்பிட்டுக்கோங்க, விட்டமின் டி நல்ல லெவலில் வச்சுக்கோங்க. இப்போ அவங்களுடைய லேட்டஸ்ட் லெவல் 180. நீங்கள்லாம் 20, 30, 30க்கு மேலே போனாலே டாக்ஸிசிட்டி, 100க்கு மேலே போச்சுன்னா ஐயோ அப்படிலாம் சொல்கிறீங்க. இல்லை, என் ஹஸ்பண்டுடைய லெவல் 180. ஓகே, என்னுடைய லெவல் எவ்வளவு? 306. ஆமாம். ஐயோ 3 மாத்திரை கூட கண்டினியூஸாக சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறீங்க. நான் 8 மாத்திரை கண்டினியூஸாக சாப்பிடுங்க. 60,000 யூனிட்ஸ். 50,000 யூனிட்ஸ் டெய்லி சாப்பிடுங்க இருக்காங்க. 30,000 யூனிட்ஸ் நான் டெய்லி சாப்பிட்டேன். நான் இப்போ எப்படி இருக்கேன் பாருங்க, வீடியோ இருக்கு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் லெவல் மாறுபடும் அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் ரிக்குவயர்மெண்ட் மாறுபடும். சரி, ஸோ அந்த விட்டமின் டி நல்லா இருக்கான்னு பார்த்துக்குவேன். அந்த விட்டமின் டி அந்த K2, விட்டமின் K2 அப்படின்னா தான் கால்சியம் நல்லா அப்சர்வ் ஆகும். இல்லைன்னா சில சின்ன பிள்ளைகள் நெருன்னு பல்ல கடிச்சு அந்த பல்லே தேஞ்சு போயிருக்கும். டென்டிஸ்ட் பார்த்தா உடனே கேட்டுருவாங்க, பல்ல கடிக்காங்களா அப்படின்னு கேட்டுருவாங்க. இப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் பல்லை கடிப்பதல்ல இல்லை. ஸோ நாங்கள் ஆனாலும் அப்பப்போ சில வேளை பல்ல கடிக்க தோணும். மைண்ட் இஸ் டூ மச் க்ரௌடட். நிறைய பேர் சொல்லுவாங்க, மேடம் எனக்கு சொப்பனமா வருது. அந்த சொப்பனம் காண்றது சில நொடிகள்னாலும் இட் லுக்ஸ் as if it is happening throughout your sleep time. அவங்க காலையில எழும்பி நான் அந்த சொப்பனத்திலேயே தான் நடக்கிறேன், அந்த சொப்பனத்திலே தான் இருக்கேன். மைண்ட் ஃபாக், மைண்ட் இஸ் ஓவர் க்ரௌடட் வித் unnecessary things. அப்படின்னா என்னது? ஒரு கிச்சன்ல தேவையில்லாத, கிச்சன்னா என்னது? கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிளீன் பண்ணிட்டு அப்போதான் அது கிச்சனா இருக்கும். இல்லைன்னா பழைய சாப்பாடு துர்நாற்றம் வீசும், காக்ரோச் வரும், புழுக்கள் வரும், ஈக்கள் வரும். ஸோ அதே மாதிரி அதை விட கூட நம்ம மைண்ட் ஸ்பேஸை கிளீனாக வச்சிருக்கணும். தேவையில்லாத இமோஷன். என்னைக்கோ யாரோ உங்களை திட்டி இருப்பாங்க, இன்னைக்கு நினைச்சு நரன்னு பல்ல கடிப்பீங்க, நைட் பல்ல கடிக்க தோணும். ஓகே, ஸோ யாராவது ஹஸ்பண்ட் மேலே ஏதோ ஒரு கோபம் இருக்கும், இன்னைக்கு நரன்னு நைட்டெல்லாம் பல்ல கடிப்பீங்க. பிள்ளைகளும் அப்படிதான் செய்யும். ஸோ மைண்ட் ஸ்பேஸ் கிளீனாக இருக்கணும் அப்படின்னா அது கிளீனாக வைக்கணும். அதுக்கு உரிய டூல்ஸ் என்னது? கிச்சனை கிளீனாக வைக்கணும். அதுக்குரிய டூல்ஸ் என்னது? ஒரு நல்ல டஸ்ட்பின் இருக்கணும். அந்த டஸ்ட்பினில் ஒரு கவர் வச்சு அந்த கவரை கொண்டு போய் கெட்டி தூர போடணும். நல்லா விளக்குமாறு வச்சு பெருக்கணும். விம் போட்டு அதை உங்கள் பாத்திரத்தை கழுவாதீங்க. ஆனால் பாத்திரத்தை கழுவுறதுக்கு நீங்கள் வினீகர், சிந்தட்டிக் வினீகர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த விம்மை வச்சு நீங்கள் உங்கள் ஸ்டவ் அது இது மேடை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணணும். இப்படி சில டூல்ஸ் வேணும். அப்படின்னா தான் உங்கள் கிச்சன் க்ளீனாக இருக்கும். சரி, மைண்ட் ஸ்பேஸ் க்ளீனாக இருக்கணும். அப்போ என்ன செய்யணும்? எஸ், உங்கள் விட்டமின் டி வேணும். காலையிலே சன்லைட் வேணும். அசைவு கொடுக்கணும் பாடி. காலையில் முழிச்சோமா, ஒரு காஃபியை கையில் வச்சுக்கிட்டோமா, அப்படியே சோஃபாவில் போய் உட்காந்துருந்தோமா? நோ, பாடிக்கு மூமெண்ட் கொடுங்க, அசைவு கொடுங்க, சன்லைட்டுக்கு வாங்க. அதுக்கு மேலே உங்கள் விட்டமின் டி சப்ளிமெண்டேஷன் எடுத்துக்கொள்ளுங்கள். மெக்னீஷியம் சாப்பிடுங்க அண்ட் விட்டமின் இ
விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் இதெல்லாம் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போதான் அந்த தெம்பு கிடைக்கும், கிளீனா மைண்ட் ஸ்பேஸை காப்பாற்றுகிற திறமை கிடைக்கும்.